மகாராஷ்டிராவில் 18 வயது இளைஞர் ஒருவர் மலையிலிருந்து குதித்து விடுவதாக கூறி சுமார் 3 மணி நேரம் மிரட்டல் விடுத்தார். அந்த சூழலின் போது நான் குதிக்கப் போகிறேன் என்று அவர் தனது பெற்றோரிடம் திரும்ப திரும்ப கூறினார். அவரது பெற்றோரும் அப்பகுதி மக்களும் அவரை மலையின் விளிம்பிலிருந்து விலகி வருமாறு சமாதானப்படுத்த முயன்றனர். அந்த இளைஞர் விளிம்பை நோக்கி நகர்ந்தபோது அவர் குதிப்பதை தடுக்க அவரது தந்தை முயன்றார். தந்தை தனது மகனை பிடிக்க முயன்றபோது இருவரின் சமநிலையும் தவறி கீழே விழுந்தனர். பதற்றமடைந்த தாயாரும் சிறிது நேரத்தில் மலையிலிருந்து கீழே விழுந்தார். குடும்பத்தினர் மூவரும் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள காவ்தா மலையில் நடந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் முரளிதர் என்பவர் வசித்து வருகிறார். இவர் அந்த பகுதியில் வாடகை கார் ஓட்டுநராக இருக்கிறார். இவரது மகன் குணால் சன்குடேவுக்கு 18 வயது ஆகிறது. அண்மையில் இஎம்ஐ முறையில் புதிய ஐபோன் ஒன்றை குணால் சன்குடே வாங்கியுள்ளார். ஆனால் அதற்கு இஎம்ஐ கட்டுவதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. எப்படியாவது செல்போனுக்கு இஎம்ஐ கட்டி தனக்கு சொந்தமாக்க விரும்பிய குணால் சன்குடே தனது தந்தை முரளிதரிடம் இஎம்ஐ பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் குடும்பத்தினரோ நெருக்கடியான நிதி நிலையை காரணம் காட்டி பணம் தர முடியாத நிலை இருப்பதாக கூறியுள்ளார்கள். இதனால் அப்பா மகன் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த குணால் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் அருகிலுள்ள கவ்டியா மலை உச்சிக்கு சென்று தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியுள்ளார். தகவல் அறிந்த அவரது தாய் சங்கீதா, தந்தை முரளிதர், உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர், கிராம மக்கள், காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று குணாலை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பஞ்சாயத்து தலைவர் ஐபோன் வாங்கி தருவதாக கூறியும் குணால் அதை கேட்கவில்லை என கூறப்படுகிறது. மலையின் அடிவாரத்தில் இருந்த தந்தை முரளிதர் பின்னர் மேலே ஏறி மகனிடம் பேச முயன்றுள்ளார். அப்போது திடீரென குணால் மலையிலிருந்து குதிக்க முயன்றபோது அவரது தந்தை ஓடி சென்று மகனின் கையை பிடித்து காப்பாற்ற முயன்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி இருவரும் மலையிலிருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். கண்முன்னே கணவனும் மகனும் மலையிலிருந்து விழுந்து உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த தாய் சங்கீதாவும் அதே மலையிலிருந்து கீழே குதித்து உயிரை விட்டுவிட்டார். சில நிமிடங்களிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். குழந்தைகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்த்தால் என்ன மாதிரியான சிக்கல் வரும் என்பதற்கு இந்த சம்பவம் பெரிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் குழந்தைகளிடம் வறுமையை சொல்லி அல்லது வறுமையை காட்டி வளர்க்காமல் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டம் தெரியாமல் வளர்த்தால் இப்படியான துயர சம்பவங்கள் ஏற்படுவது நடக்கிறது. அதேபோல் சில பெற்றோர் தன் மகன் அல்லது மகள் நல்ல பள்ளியில் படிக்க வேண்டும், நல்ல பெரிய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தருவது, சக்திக்கு மீறி செலவு செய்து தவறுகள் செய்தால் கண்டிக்காமல் இருப்பது, சிறு ஏமாற்றங்கள் கூட இல்லாமல் வளர்ப்பதை செய்கிறார்கள். அப்படி வளர்த்தால் அது குழந்தை வளர்ப்பு அல்ல, அந்த குழந்தையை அழிப்பதற்கு சமமான வளர்ப்பு. அவர்கள் கடைசியில் ஏமாற்றத்தை சந்தித்து தவறான முடிவெடுக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. தகுந்த ஆலோசனையும் ஆதரவும் வாழ்க்கையை மீட்டெடுக்க உதவும்.